சிம்பு என்றாலே பஞ்சாயத்து தான். அவர் ஒரு படத்தில் நடித்தால் அந்த படத்திற்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். பெரும்பாலும் சிம்புவால் தான் அது நடக்கும். அதாவது சிம்புவுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் 7ஆம் பொருத்தம்தான். சிம்பு எப்போதும் தயாரிப்பாளர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள மாட்டார். அதாவது உங்கள் தயாரிப்பில் ஒரு படம் நடிக்கிறேன் என சொல்லி சில கோடிகள் அட்வான்ஸ் வாங்கி வாயில் போட்டுக் கொள்வார். ஆனால் நடித்து கொடுக்க மாட்டார். அதனால் கோபமடையும் அந்த தயாரிப்பாளர் சங்கம் மூலம் சிம்பு நடிக்கும் படத்துக்கு பிரச்சனை கொடுப்பார். இதனால் அந்த படத்தின் ஷூட்டிங் நிறுத்தப்படும். இதுதான் தற்போது அரசன் படத்திலும் நடந்திருக்கிறது. கலைப்புலி தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்க சிம்பு நடிப்பில் அரசன் படம் சில மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டது. தயாரிப்பாளர் ஐசாரி கணேசிடம் 3 படங்களில் நடித்துக் கொடுப்பதாக சொல்லி சில கோடிகள் அட்வான்ஸ் வாங்கினார் சிம்பு. ஆனால் ஒரு படம் மட்டுமே நடித்துவிட்டு விலகி கொண்டார். 2வது படத்திற்காக சில கோடி செலவு செய்து போட்ட செட் எல்லாம் வீணாய் போனது. எனவே சிம்பு வாங்கிய பணம், அதற்கான வட்டி, செட் அமைத்ததற்காக வந்த நஷ்டம் என சிம்பு 10 கோடி வரை இழப்பீடு கொடுக்க வேண்டும் என ஐசாரி கணேஷ் கேட்கிறார். ஆனால் சிம்பு அவ்வளவு என்னால் கொடுக்க முடியாது என்கிறார். இதுதான் பஞ்சாயத்து. ஐசாரி கணேஷை எப்படியாவது சமாளித்து படத்தை எடுத்து விடலாம் என கலைப்புலி தானு நினைத்தார். ஆனால் அது நடக்காமல் போனதோடு நிலைமை கையமீறி சென்று விட்டது. இதையடுத்து தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் மூலம் காய்களை நகர்த்தி அரசன் ஷூட்டிங்கை நிறுத்திவிட்டார் ஐசாரி கணேஷ். சிம்புவின் நடவடிக்கைகளால் கடுப்பான வெற்றிமாறன் கதையையும் செட்டையும் மாற்றி யூத் படத்தில் நடித்த கென் கருணாஸை வைத்து படம் எடுக்கலாம் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஏனெனில் சிம்பு பிரச்சனை எப்போது தீரும் என சொல்ல முடியாது. வடசென்னை படத்தில் வரும் அமீரின் ராஜன் கதாபாத்திரத்தை அடிப்படையாக வைத்துதான் அரசன் படத்தில் கதையை வெற்றிமாறன் எழுதியிருந்தார். ஆனால் தற்போது சிம்புவால் பிரச்சனை வந்ததால் அதை மாற்றி கென் கருணாஸை வைத்து இந்த படத்தை வெற்றிமாறன் இயக்குவார் என தெரிகிறது. அதே நேரம் சிம்புவின் பிரச்சனை முடிவுக்கு வந்தால் கதையில் மாற்றங்களை சிம்புவை மீண்டும் வெற்றிமாறன் உள்ளே கொண்டு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.